கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சீயோன் குமாரத்தியே என்று அழைக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதால் அவர் நம்மை சீயோனிலே அவர் வைத்து அழகு பார்க்கிறார். அவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற பரம தகப்பன். எனவே அவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எதுவாய் இருந்தாலும், அக்கிரமங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை விட்டு நாம் விலகி தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படும் போது அவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுபடி, அந்த நாட்களிலே நம் வாழ்வில் இருக்கிற எல்லா குறைகளையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை அவர் செழிப்பாய் நம் வாழ்க்கை மாற்றுவார். எனவே நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கும் உலாவதற்கும் ஏற்ற விதமாய் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு நாம் காத்துக்கொள்வோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணி நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.